வணக்கம் விவசாய நண்பர்களே. நான் இன்னைக்கு மிக முக்கியமாக பயிரில் வாட்டி வதைக்கிற கரும்புள்ளி நோய், அதாவது லீஃப் ஸ்பாட் டிசீஸ் என்பது இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக எல்லா விவசாயிகளுக்கும் தலைவலியா இருக்கு. இது ஏன், என்ன, எதனால என்ன ஆகும் என்பதை பற்றியும் அதுக்கு என்ன தீர்வு, அதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க நண்பர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு பயிர், அதாவது பெரும்பாலான பகுதியில் இது ஒரு பணப்பயிர். இந்த பயிர் நாம ஆய்வு செய்ய போனா என்னன்னா, மலைநாட்டுல மிக அதிக பரப்பளவுல பாக்கி இருந்தது முன்னாடி. போக போக சமவெளி பகுதியிலையும் அதிகமாகிட்டு வருது. ஏன்னா இதுக்கு ஒரு சிறந்த விலை இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு அவங்க எல்லாரும் இதை ஒரு பணப்பயிரா தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா சரித்திரத்தை பார்த்தா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மலை நாட்டுல பாக்கு பயிர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. மிக அற்புதமா விளைச்சலை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஏன் இப்படி ஆச்சுன்னு நாம இதை பரிசோதனை செஞ்சு ஆய்வு செஞ்சப்போ மண்ணோட கரிம கார்பன், ஆர்கானிக் கார்பன் அளவு 1% 2% வரைக்கும் இருந்துச்சு. இந்த ஆர்கானிக் கார்பன் என்பது மண்ணோட ஆரோக்கியத்தை குறிக்கிற ஒரு முக்கியமான அம்சம். இதை பத்தி நம்ம விவசாயிகளுக்கு அவ்வளவா விழிப்புணர்வு இல்லை. மண் பரிசோதனையில கரிம கார்பன் இவ்வளவு இருக்குன்னு ஒரு காலம் கொடுத்தாலும் நாம அதை கண்டுக்காம விட்டுடுறோம். மற்ற விஷயங்களை, இந்த ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு குறைவா இருக்குன்றத 40 வருஷமா அதையே செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த ஆர்கானிக் கார்பன் வருஷம் நம்ம தோட்டத்துல அது அதிகமாகுதா இல்ல குறையுதான்றத நாம கவனிக்கவே இல்லை. அன்னைக்கு 1-2% இருந்தப்போ ஆரோக்கியமா இருந்துச்சு, நல்ல விளைச்சலா பாக்கு வந்துட்டு இருந்துச்சு. நம்ம மண்ணுல இருக்கிற வளம் 0.5 இருந்து 0.8க்குள்ள மட்டும்தான் இருக்குது. கார்பன் பாருங்க, மொத்தத்துல சொல்லணும்னா அது எந்த பகுதியா இருந்தாலும் சரி, 1%க்கும் குறைவா ஆர்கானிக் கார்பன் வந்துச்சுன்னா 20% இருந்து 30 வரைக்கும் பாக்கு பயிரோட விளைச்சல் குறைய ஆரம்பிக்குது. இது இயல்பாவே எல்லா பகுதிகளிலையும், மல்நாடுல மட்டும் இல்ல, எல்லா இடத்திலையும் விளைச்சல் சரிவை நீங்க எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு கவுண்டரா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, விளைச்சல் குறையுதுன்னு சொல்லி ரசாயனங்களை இன்னும் அதிகமாக்கிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க கூட்ட மகசூல் குறைஞ்சதே தவிர ஆர்கானிக் கார்பன் அதிகமாகல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க விவசாய முறையில வருஷத்துக்கு வருஷம் போயிருந்தா அதை ஒரு சரியான விவசாய முறைன்னு நாம ஏத்துக்கலாம். ஆனா அது குறைஞ்சிட்டு வருதுன்னா அதுதான் சரியான விவசாய முறை இல்ல. பாருங்க, எப்ப ஆர்கானிக் கார்பன் குறைய ஆரம்பிச்சதோ மண்ணோட கார அமிலத்தன்மை மாற ஆரம்பிச்சது. நீங்க சொல்ற மண்ணோட அமிலக்காரத்தன்மையும் மாற ஆரம்பிச்சு 5.5 இருந்து 6.8 வரைக்கும் இருக்கக்கூடிய கார அமில நிலைதான் பயிருக்கு அதுதான் பொருத்தமான கார அமில நிலைன்னு விஞ்ஞானிகள் அறிக்கை கொடுத்து இருக்காங்க. அதை விட குறைவானால், அதாவது 5.5 என்றால் அது பெரும்பாலும் அமிலத்தன்மை கொண்ட மண் என்று சொல்லலாம். இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி இருக்கிறது என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய அறிக்கை. அதனால் அதை விட குறைவாக ஆனால், அதாவது அமிலத்தன்மை குறைவு என்றால் 5.5 விட குறைவாக ஆனால், ஆல்கலைன் அதாவது காரத்தன்மை 7.5 விட அதிகமானால் அந்த மண்ணிலே என்ன ஆகிறது என்றால், மண்ணினுடைய உயிரியல் செயல்பாடும் பல்லுயிர் பெருக்கம் என்ற விஷயமும், அந்த பல்லுயிர் பெருக்கமும் குறைந்து கொண்டே போகும். அது அழிந்துவிடும், மேலும் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். அந்த பல்லுயிர் பெருக்கம் குறைந்து கொண்டே போகும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் லாக் ஆகிவிடும். பயிருக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் லாக் ஆகிவிடும். அதனால் நுண்ணூட்டச்சத்துக்கள் வேர்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும்.
அதே போல மண்ணும் மிகவும் இறுக்கமாகிவிடும். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒரு பிரச்சனை, அதாவது ஆர்கானிக் கார்பன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை படிப்படியாக ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டே வரும். அதனால் அதைத்தான் இன்று நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். மண்ணில் பல்லீர் பெருக்கம் குறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மண்புழுக்களின் எண்ணிக்கை முழுசா குறைஞ்சதை நாம கவனிக்கிறோம். சோ மண் இறுக்கமாயிடுச்சு. மண் இறுக்கமாகிவிட்டால் என்ன ஆகும்? மண்ணில் காற்றோட்டம் என்பது நின்றுவிடும். மண்ணில் தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ளும் சக்தி இல்லாமல் போய்விடும். அந்த மண்ணில் நோய் கிருமிகளின் வளர்ச்சி அதிகமாகி வேர்களின் வளர்ச்சி நின்றுவிடுகிறது. சோ பயிருக்கு வேண்டிய சத்துக்களை எடுக்கும் சக்தியை குறைத்து கொண்டு அந்த ஒரு பாக்கு மரத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. எப்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதோ, இந்த ஒரு கருப்பு புள்ளி நோய் என்பது இது ஒரு ஃபங்கல் டிசீஸ் என்று சொல்வார்கள். பூஞ்சைகளால் வரக்கூடிய நோய். அதாவது இதற்கு முன்பு 30-40 ஆண்டுகளில் வளிமண்டலத்தில் பூஞ்சைகள் இல்லையா என்று கேள்வி எழுப்பலாம். இது எப்போதுமே இருக்கக்கூடியது. அதற்கு சாதகமான ஒரு வளிமண்டலம் எப்போது வருகிறதோ அப்போது அது தாக்கும். சோ இதுக்கு சாதகமான சூழல் எப்படி ஆச்சுன்னு சொன்னா, எப்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போனதோ, எல்லா காரணங்களினாலும் அந்த செடிக்கு அந்த மரத்திற்கு நோய் கிருமிகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ளும் சக்தி இல்லாமல் போனதால் அந்த நோய் கிருமிகளை தன்பால் ஈர்த்து கொண்டு இன்றைக்கு நமக்கு அது பிராக்டிகலாக தெரிகிறது. இது கருப்பு புள்ளி நோய் என்று. ஸோ அதை இந்த ஃபங்கல் டிசி என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். ஸோ இந்த விதமாக வந்திருக்கிறது. ஸோ வந்து சேருவதற்கு இதே பிரச்சனைகளை ஆதாரமாக வைத்து நான் மேலே பேசப் போவதானால், மண்ணில் இந்த ஒரு நைட்ரஜன் சத்து அதிகமாகி பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் குறைவாகும் போது இலைகள் மிகவும் மென்மையாக வருகின்றன. அந்த ஒரு மரத்தின் தளிர், அந்த ஒலைகள் மென்மையாக வரும் சமயத்தில் எங்கே மென்மையாக இருக்கிறதோ அங்கே நோயின் பாதிப்புகள் அதிகமாகின்றன. சோ இதை நீங்க எல்லாரும் பிராக்டிகலா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. புரிஞ்சுதா? சோ அதனால அந்த மண்ணு மென்மையாக ஈர்ப்பது ஒரு காரணம் என்றால், அந்த நோய் இன்னும் அதிகரிப்பதற்கு காரணம் என்னவென்றால், மண் கடினமாக இருக்கும் இடத்தில் தண்ணீரை உள்ளிழுக்க முடியாததால் மேற்பகுதியில் ஈரப்பதம் அதிகரித்து விடுகிறது. எங்கே ஈரப்பதம் அதிகமாகிறதோ அங்கே நோய் கிருமிகள் இன்னும் அதிகமாக பெருகின்றன. பன்மடங்காக அதிகரித்து நோய் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இப்படி பரவி வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சாயில் ஆர்கானிக் கார்பன் குறைந்து விடுவதால் காரணமாக இப்போ இலைப்புள்ளி நோய் அதிகமாக பரவுது. இதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? ரொம்ப அதிகமா மருந்து தெளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னென்னவோ சோதனைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சோ மூல பிரச்சனையை கண்டறியாமல் நீங்கள் என்ன செய்தாலும் இதிலிருந்து வெளியே வருவது சாத்தியமில்லை. இந்த பிரச்சனை அதிகரிக்க தினம்தோறும் விளைச்சல் குறைந்து போய் இன்று நான் ஒரு சங்கடத்தில் சிக்கி இருக்கிறோம். உங்கள் அனைவரின் கேள்வியும் இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா என்பதுதான். இதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன மருந்து இருக்கிறது என்கிற ஒரு விஷயம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆம், நிச்சயமாக தீர்வு இருக்கிறது. தீர்வு என்னவென்றால், அதன் அடிப்படை காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்வதே ஆகும். நான் இவ்வளவு நேரம் பேசினேன், என்ன மூல பிரச்சனை. சோ இந்த ஆர்கானிக் கார்பனை அதிகரித்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மற்றொரு கேள்வி எழுகிறது. சோ அதற்காக நாங்கள் இன்று வேளாண்மை பல்கலைக்கழகம் வி.சி. ஃபார்ம் மாண்டியா விஞ்ஞானிகள் ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் செய்தார்கள் டாக்டர் சாயில் பயோ ஃபெர்டிலைசர் மீது. சோ அங்கே அந்த டெஸ்ட் மற்றும் ட்ரையல்ல அவங்க நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, முக்கியமா மண்ணுல அந்த மண்ணோட கார்பன் அளவு எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அவங்க கிட்டத்தட்ட 0.2% அளவுக்கு ஒரு வருஷத்துல அதிகரிச்சிருக்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க.
ஸோ அதே மாதிரி இருந்த அந்த மண்ணின் கார அமிலத்தன்மை இப்போது நடுநிலையான தன்மையை நோக்கி வந்திருக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு மண்ணோட கடினத்தன்மைன்னு சொல்றீங்களே, எப்போ இந்த சாயில் pH சேஞ்ச் ஆச்சோ, கார்பன் அளவு அதிகரிக்க தொடங்கியது, ஆட்டோமேட்டிக்காவே மண் மென்மையாகிடுச்சு. எப்போ அந்த மண் மென்மையானதோ அந்த மண்ணுல சாயில் பயாலஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது மண்ணோட பல்லீர் பெருக்கம். அந்த மண்ணோட பல்லீர் பெருக்கத்துல பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் ஆக்டியோமெசிட்டஸ் என்று அழைக்கப்படும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஸோ அது மட்டும் இல்லாம மண்புழுக்களோட எண்ணிக்கையும் கூட அதிகமாயிருக்கிறத அந்த ரிப்போர்ட்ல அவங்க எப்போ மண்ணுல அந்த ஒரு பல்லீர் பெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சதோ மண்ணுல காத்தோட்டம் அதிகமாச்சு, மண்ணுல தண்ணியை உறிஞ்சிக்கிற சக்தியும் கூட அதிகமாச்சு. இயல்பாகவே அதிகமானது. இந்த உயிரியல் செயல்பாட்டை உணவு வலை, அதாவது மண்ணின் உணவு வலை என்று சொல்வார்கள். இது எப்போ ஒரு நிலையான தன்மையை நோக்கி நகர ஆரம்பிக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே சாயில் ஆர்கானிக் கார்பன் அதிகமாகும். வெரி சிம்பிள், புரிஞ்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதை விட்டுட்டு வேற என்ன செய்தாலும் சாயில் ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணிக்காம நீங்க எவ்வளவு ரசாயனங்களை கொட்டினாலும் சரி, உங்களுடைய இலக்கை அடைவது சாத்தியமில்லை. ஒரு மிகச் சிறந்த விளைச்சலான பாக்கு பயிர் வரணும், இந்த லீஃப் ஸ்பாட் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த ஆர்கானிக் கார்பனை அதிகப்படுத்தும் ஒரு நடவடிக்கையை நாம் பார்க்க வேண்டியுள்ளது. சோ அப்புறம் இந்த அறிக்கையில இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி, இங்கே அது மிகவும் அதிகமாக இருக்கிறது. டாக்டர் சாயிலின் அப்ளிகேஷனை பயன்படுத்திய பிறகு ஊட்டச்சத்துக்களின் அவைலபிலிட்டியும் கூட அதிகரித்து நல்ல விளைச்சலும் வந்திருக்கிறது. ஸோ இன்றைக்கு பாக்கு தோட்டத்தில் இந்த எல்லா கரெக்ஷன்ஸையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் தோட்டத்திலும் இந்த ஒரு பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும். ஸோ நீங்க இதை பற்றி கேட்கலாம், இப்போது வந்ததா டாக்டர் சாயில் என்ற கேள்வி வரலாம். இல்லை, இன்றைக்கு 14 வருடங்களாக தொடர்ச்சியாக மண்ணை பற்றி, மண்ணில் உள்ள உயிரினங்களை பற்றி, ஆர்கானிக் கார்பனை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு லட்சக்கணக்கான விவசாயிகளின் தோட்டங்களை முழுமையாக மாற்றம் செய்து இன்றைக்கு நிலையான விவசாயத்திற்கு அடித்தளமிட்டு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிறது என்றால் அது மைக்ரோபி அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட். நண்பர்களே, நீங்கள் இதை தாமதம் செய்யாதீர்கள். உங்கள் தோட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்றால் நீங்கள் டாக்டர் சாயிலின் பயோ ஃபெர்டிலைசரை கொடுப்பதால் உடனடியாக மண்ணின் பௌதிக, மண்ணின் உயிரியல் மற்றும் மண்ணின் ரசாயன குணங்களை மேம்படுத்தி உங்கள் தோட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம். சோ ஒரு சிறப்பான விளைச்சல், ஒரு நல்ல பயிரை எடுக்க சாத்தியமாகும் என்று கூறி என் பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.